அத்தியாயம் 29. இறுதி அத்தியாயம். சமூக ஊடகங்கள் முழுவதற்கும் தீனி கொடுத்தது நானாஜியின் குடும்பம். தந்தை, மகன், மகள் என்று அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிற்க வைத்திருந்தான் சிவதாஸ். அவர்களால் தொழிலை இழந்தவர்கள் அனைவரும் முன்வந்து நடந்தவைகளை பற்றிய வாக்குமூலம் கொடுக்க அவர்களின் தவறுகள் வெளியுலகத்திற்கு தெரிந்தது. தவறுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க இனி அவர்கள் வெளியில் வருவது கஷ்டம் என்பதும் புரிந்து போனது. அதோடு சட்டத்திற்கு புறம்பான காரியங்களிலும் ஈடுபட்டிருக்க அவர்களின் சொத்தும் முடக்கப்பட்டது. இவையெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க சித்தார்த் தங்களது சட்டக்குழுவினரின் உதவியுடன் பிம்லாவை தொழிலில் இருந்து நீக்கிவிட்டு தானே அனைத்து தொழில்களுக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டான். நீரஜ் தான் அனைத்தையும் ஏற்பாடு செய்தார். அதே நேரம் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய வர்ஷினியை காயத்ரியுடன் தங்க வைத்தார்கள். தாதி தான் நல்ல நாள் பார்த்து காயத்ரியையும் சேர்த்து மாளிகைக்கு அழைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். அதற்கான ஏற்பாடுகளை மும்மரமாக கவனிக்க ஆரம்பித்தனர். தங்களின் அனைத்து சொந்தங்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். காயத்ரியை முறையாக அனைவருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதே அவரின் ஆசை. அவருக்கு நடந்த தவறுக்கு நியாயம் செய்துவிட வேண்டும் என்று எண்ணினார். அதனால் ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்கத் தொடங்கியது. அன்று மருத்துவமனையில் பார்த்த பின் சித்தார்த் வேலைகளில் பிஸியாகி போக வர்ஷுவை சென்று பார்க்க நேரமில்லாமல் போனது. ஆனால் தினமும் அவளிடம் ஃபோனில் பேசி நடப்பவற்றை அனைத்தையும் தெரிவிப்பான். இருவரும் அடுத்தவரின் அருகாமையை அதிகம் தேடினர். தான்யா காயத்ரியிடம் நன்றாக ஒட்டி கொண்டாள். அவர் மிக அமைதியானவராக இருந்தார். அவரின் இதழில் எந்நேரமும் மெல்லிய புன்னகை இழையோடி கொண்டிருந்தது. அதை பார்க்கும் போதெல்லாம் மாமா ஏன் மயங்கினார் என்று தெரிகிறது என்று நினைத்து கொள்வாள். பெண்கள் இருவரையும் தன் உள்ளங்கையில் வைத்து தாங்கினார். தாதி அவ்வப்போது ஃபோனில் பேசி மாளிகைக்கு வருவதற்கு முன் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொள்ளச் சொன்னார். நீரஜ் அதற்காக ஓரிரு முறை அங்கு வந்து சென்றார். வர்ஷினியிடம் தன்னால் அவளுக்கு உதவ முடியாததற்கு மன்னிப்பு கேட்டார். தான்யாவை இருவரும் தங்கள் மகள் போல பார்த்து கொண்டனர். அதில் வர்ஷினிக்கு அத்தனை சந்தோஷம். மாளிகைக்கு செல்லும் நாளும் வந்தது. நீரஜும் சித்தார்த்தும் வந்து அவர்கள் அனைவரையும் அழைத்துச் சென்றனர். அவர்களின் உறவுக்காரர்களை அனைவரும் வந்திருக்க தாதி நீரஜையும் காயத்ரியையும் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து மாளிகையினுள் அழைத்தார். அதே போல சித்தார்த் வர்ஷினியையும் அழைத்துச் சென்றார்கள். அனைவருக்கும் தனது மருமகளையும் அவர்களின் மருமகளையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் தாதி. மிகப்பெரிய அளவில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொழில்முறை உறவுகளும் அழைக்கப்பட்டிருந்தனர். தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் சித்தார்த்திற்கும் நீரஜிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இனி சுதந்திரமாக தங்களால் தொழில் செய்ய முடியும் என்பதில் அத்தனை மகிழ்ச்சி. சிவதாசும் அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தான். கேஷ்வியும் அவளது பெற்றோர்களும் கூட அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவளை பொறுத்தவரை சூழ்நிலைதான் தவறாக செயல்பட வைத்தது. அதிலிருந்து வெளிவந்து வர்ஷினிக்கு உதவியதால் சித்தார்த்தின் குடும்பம் அவளை மன்னித்தார்கள். வர்ஷினி அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட லெஹங்கா உடை அணிந்திருக்க அவளது முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியின் சாயல் அவளை மேலும் அழகியாக காட்டியது. அதனால் வரை வேலை பளுவிலும் டென்ஷனிலும் சுற்றி திரிந்து கொண்டிருந்த சித்தார்த்தின் பார்வை அவளையே சுற்றி சுற்றி வந்தது. எங்கு திரும்பினாலும் அவளிடமே வந்து நின்றது. வர்ஷினியையும் அவனது பார்வையையும் உணர்ந்தே இருந்தாள். அவளது அலங்காரமும் நளினமும் அவனை பித்தாக்கியது. அவனிடம் ஏதோ பேச வந்த சிவதாஸ் அவனது பார்வையை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டு, சித்தார்த், நீங்கள் பிஸியாக இருக்கீங்க போல, நான் அப்புறம் வரவா என்று கேட்டு வர்ஷினியை நோக்கி கை காட்டினான். அதில் சித்தார்த்தின் முகம் லேசாக சிவந்து போக அதைக் கண்டு முதன்முறையாக சத்தமாக சிரித்த சிவதாஸ், இன்ட்ரெஸ்டிங் என்றான் குறுகுறு பார்வையுடன். தாஸ் என்றான் தயக்கத்துடன். என்ன மேன், ஒரு ஆணை வெட்கப்பட வைக்கக்கூடியதா காதல்? எனக்கு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட் என்று தலையை தட்டி கொண்டான். உங்களுக்கும் ஒரு நாள் காதல் வரும் தாஸ். நெவர். என் வாழ்க்கையில் அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை. என்ன பேசணும் தாஸ் என்று அவனை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றான். உங்கள் நானாஜி குடும்பம் வெளியே வராத அளவிற்கு செய்ய வேண்டியவை எல்லாம் செய்தாயிற்று. நாம் செய்ததை விட அவர்கள் செய்திருப்பதே அவர்களை வெளியே வரவிடாது. அதோடு எனக்கு தமிழ்நாட்டிற்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. 1 வீக்கில் கிளம்பணும். ஓ,
நீங்கள் கிளம்புறீங்களா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல தாஸ். நீங்கள் செய்திருப்பது மாபெரும் உதவி என்று கைகளை பற்றி கொண்டான். லேசாக தோள்களை குலுக்கியவன், நான் எதுவுமே செய்யலை சித்தார்த். நீங்கள் உண்மையாக இருந்தீங்க. அதுதான் உங்களை காப்பாற்றியிருக்கு. உங்கள் நானாஜி மாதிரி இல்லாமல் தொழிலை நன்றாக நடத்தி மேலே வாங்க. நான் கிளம்புறேன் என்றான். நிச்சயமா தாஸ், தமிழ்நாட்டிற்கு வந்தால் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று கூறி அவனை வழி அனுப்பி வைத்தான். விருந்து முடியவும் வீட்டு மக்கள் மட்டும் தாதியின் அறையில் கூடியிருந்தனர். தாதியின் முகம் அத்தனை சந்தோஷத்தை பிரதிபலித்தது. காயத்ரியின் கைகளை பற்றியபடியே அமர்ந்திருந்தார். தான்யாவும் வர்ஷினியும் அருகே அமர்ந்திருந்தனர். சித்தார்த்திற்கு வர்ஷினியை தன்னருகே அமர்த்தி கொள்ள ஆசை. ஆனால் அவளோ அவன் பக்கம் திரும்பாது தான்யாவிடமும் தாதியிடமும் மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தாள். அதில் சற்றே கடுப்பானவன் தாதியிடம், தாதி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றான். அனைவரும் அவன் பக்கம் பார்க்க அவனோ அவளை கண்டுகொள்ளாது, நானும் வருஷமும் ஹனிமூனுக்கு ஸ்விஸ் போகலாம்னு இருக்கோம், நாளைக்கு கிளம்புறோம் என்றான். தான்யாவோ அதை கேட்டு அக்காவின் கைகளை கிள்ள அவன் இப்படி எல்லோரின் முன்பும் சொல்வான் என்று எதிர்பார்க்காதவள் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். தாதி சிரிப்புடன் ஏதோ சொல்ல வர காயத்ரி அவசரமாக, சித்து, நான் ஒன்று சொல்கிறேன், கோவப்படாமல் கேளு என்றார். அன்னையை பார்த்தவன், என்னம்மா என்றான். வர்ஷு இன்னும் படிப்பை கூட முடிக்கல சித்து. அதுக்கு அவள் படிப்பை முடித்ததும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. நானும் பப்பாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஒரு காதல் என்று சொல்லி அவள் படிப்பை கெடுத்து வச்சிருக்க. அதனால் அவள் படிப்பை முடித்ததும் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ. அதுவரை நீ அப்பாவோட பிஸ்னஸை கற்றுக்கோ என்றவரை கொலை வெறியுடன் பார்த்தான். மா, அதெல்லாம் சரி வராது. நாங்கள் வேண்டிய அளவு பிரிவை அனுபவிச்சாச்சு. இனியும் எங்களால் பிரிஞ்சு இருக்க முடியாது என்றான் கோபமாக. அதை கேட்டு வர்ஷுவிற்கு சுவற்றில் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. தான்யாவோ சிரிப்பை அடக்கியபடி தலையை குனிந்து கொண்டாள். தாதி இதழில் எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, பேராண்டி, இதுக்கே குதிச்சா எப்படி என்றார் கிண்டலாக. அவனோ, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் தாதி, நாளைக்கு நான் வர்ஷுவை தூக்கிட்டு போயிடுவேன் என்றான் அழுத்தமாக. அதுவரை அமைதியாக இருந்த நீரஜ், சித்தார்த், சொன்னதை கேளு. இந்த காலத்தில் படிப்பு முக்கியம். அவள் படித்து முடிக்கட்டும். அவள் உன் மனைவி தானே, உன்னை விட்டு எங்கே போகிறாள் என்றார் சமாதானமாக. யோசனையுடன் அமர்ந்திருந்தவனை கலைத்தது காயத்ரியின் குரல். அப்புறம் சித்து, வர்ஷு படிப்பு முடிக்கிற வரை தாதியோடு தங்கிக்கட்டும் என்றதும் படார் என்று நாற்காலியை பின்னுக்கு தள்ளி எழுந்து நின்றவன், நான் அவளோட வெளியிலே தங்கிக்கிறேன், இது சரி வராது என்று கூறி அவள் கைகளை பற்றி எழுப்பினான். அதை கண்டு சத்தமாக சிரித்த தாதி, சித்து, பொறுமை பொறுமை, அவள் படிப்பை முடிக்க 2 வருஷம்தான் இருக்கு, அவளுக்கான நேரத்தை கொடு என்றார். யார் என்ன சொன்னாலும் அவள் என்னோடு தான் இருப்பாள். அவளை படிக்க வேண்டாம்னு சொல்லலை. அதுக்கு எதுக்கு என்னிடமிருந்து பிரிக்கிறீங்க? அங்கிருந்த அனைவருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. வர்ஷுவோ யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அத்தனை வெட்கம். இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் என்று நெளிந்து கொண்டு நின்றாள். அவனை கரைக்க மாற்றி மாற்றி பேசினாலும் விடாப்பிடியாக நின்றதில் அவன் முடிவிற்கே ஒத்துக்கொண்டனர். பேசி முடித்ததும் அவளது கையை பற்றி அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான். அறைக்குள் சென்றதும் அவனை அடித்தவள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சித்து? எல்லார் முன்னாடியும் இப்படியா பேசி வைப்பீங்க? எனக்கு மானமே போச்சு. அவளது கரங்களை பற்றி கொண்டவன், என்ன பண்ணினேன் சோட்டி? அதுக்கு தான் எல்லோருமா சேர்ந்து தடா போட ட்ரை பண்ணுறாங்க என்றவனது வாயில் ஒரு போடு போட்டவள், பேச்ச பாருங்க என்றாள். அவளை தன் கைவளைவில் கொண்டு வந்தவன் இறுக அணைத்து கொண்டு, இந்த நிலைக்கு வர எத்தனை போராட்டம், எத்தனை கண்ணீர், அதிலும் உன்னுடைய இழப்பு அதிகம்டா. ஆனாலும் நம்ம காதல் உண்மையானதாக இருந்ததால் ஒன்று சேர்ந்துட்டோம். அவனது மார்பில் சாய்ந்தவளின் கண்ணோரம் சிறுதுளியாய் கண்ணீர். அங்கே இங்கே ஓடி இறுதியாக பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர்ந்த உணர்வு. மெல்ல நிமிர்ந்து பார்த்தவளின் நுனிமூக்கில் முத்தம் ஒன்றை வைத்தவன், என்ன சோட்டி? அவனது கரம் பற்றி அழைத்துச் சென்றவள் மேசையிலிருந்த அவன் வாங்கி கொடுத்திருந்த கொலுசை எடுத்து கையில் கொடுத்து, போட்டு விடுங்க என்றாள். அதை கண்டதும் அவன் முகத்தில் லேசான வேதனையின் சாயல். அதை புரிந்து கொண்டவள், போட்டு விடுங்க சித்து. ஒரு கால் போனாலும் இன்னொன்று இருக்கு. மற்றொரு கட்டைக்கால் தான் நம் காதலின் சின்னம். அதில் இதை போட்டு விடுங்க. கலங்கிய கண்களுடன் 2 கால்களிலும் அந்த கொலுசை அணிவித்தான். மெல்ல எழுந்து கொலுசின் ஓசை வர நடந்தவள் அவனை நோக்கி கை நீட்ட அவளது கரங்களை பற்றி கொண்டு அவளோடு அவனும் இணைந்து நடந்தான். இருவரின் மனதிலும் நீங்காத பாரமாக இருந்த வழிகள் விடை பெற்றிருக்க நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைத்தனர்.
முன்பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே என் உயிர் நனைகிறதே என்றதோடு அவர்கள் இருவரும் சுபமான வளமான வாழ்க்கையில் இணைந்து விட்டார்கள். இதனால் வரை என்னுடன் இந்த கதையில் பயணித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.